நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மேல இருக்கிற லவ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஹீரோவும் ரொம்பவுமே ஹாப்பியா அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாரு. அவங்க பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருந்தவங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்டுட்டு இருப்பாங்க. அதை உடனே நிறுத்து அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்லுவாரு. ஹீரோயின் உடனே சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லாத, நீ ஆன்மீக விஷயமாலாம் சேனல்ஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாச ராவ் தான் இதுல பேசியிருக்காரு. அவர் பெரிய ஆன்மீகவாதி, அவரோட பொண்ணுதான் நான் அப்படின்னு சொல்லுவா. உடனே ஹீரோ சொல்றாரு, என்னோட அப்பா வந்து லிரன் சத்யன் நாத்திகவாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட அப்பாவுமே ஒரு நிகழ்ச்சியில கடவுள் இருக்குன்னு ஒருத்தரும் கடவுள் இல்லன்னு ஒருத்தரும் பயங்கரமாவுமே சண்டை போட்டிருப்பாங்க. அது பெருசா டெலிகாஸ்ட் ஆகி பாப்புலராலாம் ஆயிருக்கும். நம்ம ரெண்டு பேரோட அப்பாவுக்கும் சுத்தமா செட் ஆகாது அப்படின்னு ஹீரோயின் ஆராத்யா சொல்றா. நீ பாகிஸ்தான் சேர்ந்த பொண்ணு அப்படின்னு சொன்னப்பவே நான் உன்னை விட்டு கொடுக்கல, இப்போ நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எதனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியா ட்ரெயின் டிராவல கண்டினியூ பண்றாங்க. ஹீரோவோட அம்மா ஸ்ரீனிவாச ராவ் அவர்களோட சொற்பொழிவை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோ போய் சொல்றாரு, நான் அவரோட பொண்ணதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த கேட்டோடனே அந்த வீட்ல இருந்து பொண்ணு வருதா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் அவங்க அப்பாவை நினைச்சு அந்த அம்மாவுக்கு ரொம்பவுமே பயமா இருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டி கிட்ட சொல்லிடுறாங்க. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரையும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ண வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆராத்யாவோட அப்பா நல்ல நேரம் பார்த்துதான் கல்யாண பேச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துட்டு இருக்கு. ஹீரோவோட அப்பா சொல்றாங்க, பசங்களுக்கு பிடிச்சா போதும், நம்ம டக்குன்னு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆராத்யாவோட அப்பா சொல்றாங்க, ஜாதகம் பார்த்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஜாதகமே எழுதலையே என் பையனுக்கு அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்றாங்க. ஆனா ஹீரோவோட அம்மா ஜாதகத்தை எடுத்து நீட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா ரொம்பவுமே கோவப்பட்டு அதை கிழிச்சு போட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே பொண்ணு வீட்டுக்காரங்க பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, இது வெறும் ஜெராக்ஸ் தான், இது மெயினா இருக்கிற ஜாதகம் இங்கதான் இருக்கு அப்படின்னு திரும்ப கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதை பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்லிடுறாரு. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் பரிகாரம் பண்ணாதான் இவங்களால நல்லபடியா வாழ முடியும், இல்லைன்னா சண்டை சச்சரவோடையே இருக்கும், அதே மாதிரி குழந்தையும் பிறக்காது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவோட அப்பா சொல்றாரு, அப்படிலாம் ஒன்னும் ஆகாது, இப்படி பண்ணாதான் அப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டே எஞ்சி போயிடுறாரு. ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்லுவாங்க, நாளைக்கு நான் ஆராத்யாவை கல்யாணம் பண்ண போறேன், யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டப்படி பண்ணுன்னா அவங்க அப்பாவும் விட்டுருவாங்க. ஆராத்யாவும் சொல்லிடுவாங்க, எனக்கு இவன் தான் வேணும், வேற யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளில துரத்திடுவாங்க. ரெண்டு பேருமே ஃபேமிலியை எதிர்த்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க.